ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு குதிரை தன் குட்டியோட வாழ்ந்துட்டு வரும். அது வாழ்ற இடத்துல பசுமையான புல்வெளி, ஆறு இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அந்த குட்டி குதிரைக்கு மட்டும் அந்த இடம் பிடிக்கவே இல்லை. நம்ம இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடலாம், இதை விட பசுமையான புல்வெளியும் ஆறும் இருக்கிற இடத்த தேடி போகலாம் அப்படின்னு அடிக்கடி அந்த குட்டி குதிரை தாய்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அந்த தாய் குதிரை சொல்லுது, நாம இப்ப இருக்கிற இடம் நமக்கு பாதுகாப்பானது. அங்க நமக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைக்குது. இந்த இடத்த விட்டு போறது நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு தாய் குதிரை சொல்லுது. தாய் பேச்சை கேட்காத அந்த குட்டி குதிரை ரொம்பவே பிடிவாதமா இருக்கு. இதனால வேற வழி இல்லாம தாய் குதிரை தன் குட்டியை கூப்பிட்டு வேற இடத்த நோக்கி போகுது. போற வழி எல்லாமே ரொம்பவே கடுமையாகவும், சாப்பிட வழி இல்லாம இந்த குட்டி குதிரை பசியால துடிக்குது. இனிமே நடக்கவே முடியல அப்படின்னு தன் தாய் கிட்ட சொல்லுது. உடனே தாய் குதிரை இன்னும் கொஞ்ச தூரத்துல புல்வெளி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே போகுது. இரவு நேரம் வந்துருது. எந்த இடத்துல இருக்கும்னு தெரியாம ஒரு இடம் புல்வெளி வந்ததும் சாப்பிட்டுட்டு பக்கத்து ஆத்துல தண்ணி குடிச்சிட்டு தன் பசியை போக்கிக்கிறாங்க. இரவு அதே இடத்துலயும் தங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சு பார்த்தா ஏற்கனவே வாழ்ந்த இடம். இப்போ அந்த குட்டி குதிரை தன் தாய் கிட்ட கேக்குது. அதுக்கு அந்த தாய் குதிரை சொல்லுது, நம்ம சுத்தி உள்ள இடத்துல இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு. நாம இருக்கிற இடத்துடைய நன்மையை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இப்போ உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த தாய் குதிரை சொல்லுது. அந்த குட்டி குதிரை தன் தவற உணர்ந்து தன் தாய் கூட அதே இடத்துல சேர்ந்து வாழ ஆரம்பிக்குது. பெற்ற தாய்க்கு தெரியும் தன் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.